மறைந்த தேமுதிக நிறுவனர் தலைவர் விஜயகாந்தின் 72வது பிறந்தநாளை ஒட்டி கோயம்பேட்டில் உள்ள நினைவிடத்தில் அவரது முழு உருவச்சிலை திறந்து வைக்கப்பட்டது. தமிழகம் முழுவதிலும் தேமுதிக தொண்டர்கள் கேப்டனின் 72வது பிறந்தநாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சி அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி அவரது முழு திருவுருவ சிலையினை திறந்து வைத்து கட்டி அணைத்து கண்ணீருடன் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தொண்டர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் விஜயகாந்த் மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் மற்றும் கட்சி தொண்டர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, விஜயகாந்த் இல்லத்தில் போலீஸ் பாதுகாப்பு முன்னறிவிப்பின்றி திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் ஆளுங்கட்சியினருக்கு மட்டும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். முன்பு எளியும் பூனையுமாக இருந்த நிலையில் தற்போது திமுகவின் பி டீம் பாஜகவை என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் என அவர் கூறினார். ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு எதற்காக செல்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் என பிரேமலதா தெரிவித்தார். சற்றேறக்குரிய 10 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. எதற்காக இது திரும்ப பெற்றாங்க என்பது எங்களுக்கு புரியல. எந்த இன்டிமேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. திரும்ப பெற்றதுன்னு கூப்பிட்டு போகிறாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு, இன்னைக்கு தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த பாதுகாப்பை திரும்ப பெற வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு போலீஸ் எல்லா இடத்துலையும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வீட்டிலலாம் ஆயிரக்கணக்கான போலீஸ் நிற்கிறாங்க. இது வரைக்கும் பிஜேபியும் திமுக எலியும் புலியுமா இருந்தாங்க. இப்போ நட்புணர்வோட போகிறாங்க. அதனால் இது நாங்கள் சொல்கிற கருத்து இல்லை, இது மக்கள் சொல்கிறாங்க. மேபி திமுகவுடைய பி டீம் தான் பிஜேபியா அப்படின்ற ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்குது.